வந்து பாத்தீங்க அப்படினா கிவி அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நியான் அப்படிங்கிற நேம்ல ஒரு நியூ கிரெடிட் கார்டை இப்போ வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு யூபிஐ பேஸ்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகபட்சமாக 5% வரைக்கும் இதில் கேஷ்பேக்கும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு பற்றின டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு நியான் கிரெடிட் கார்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் தான் இந்த கிரெடிட் கார்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிவி அப்படிங்கிற நேம்லேயே ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் அந்த கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருந்தீங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்ககிட்ட ஆக்சிஸ் பேங்க்கில் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி தான் ப்ரொவைட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆப்பில் வந்துட்டு நியான் அப்படிங்கிற நேமில் வந்து நியூ கிரெடிட் கார்டை இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபே டைப் கிரெடிட் கார்டு தான். ஸோ அந்த கிரெடிட் கார்டுக்கும் இந்த கிரெடிட் கார்டுக்கும் என்ன டிஃப்ரெண்டான பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான். இது வந்து லிமிடெட் டைம் ஆஃபர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து ஜாயினிங் ஃபீ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் கிவி அப்படிங்கிற ஒரு ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டாண்டர்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நியான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற நேமில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோட டையப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்கும் உள்ள பெனிஃபிட் டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கிவியோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டில் கிடையாது. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியான் கிரெடிட் கார்டில் வந்து 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்கேன் அண்ட் பே, அதே மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் அண்ட் பே அப்ளிகேஷனாக தான் ஆக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கிரெடிட் கார்டில் நம்ம ஸ்கேன் அண்ட் பே வந்து பே பண்ணும்போது இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% வரைக்கும் தான் கேஷ்பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நியான் கிரெடிட் கார்டில் 2% அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஒரு நியான் கிரெடிட் கார்டில் வந்து பிராண்ட் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஏர்போர்ட் லஞ்ச் ஆக்சஸுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய கார்டில் வந்துட்டு அவைலபிளாக இல்லை. அதில் 1% கேஷ்பேக் மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5% கேஷ்பேக்கையும் இவங்க வந்து எப்படி வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக 50,000க்கு மேலே குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 3% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சில செலக்டட் கேட்டகரிக்கு மட்டும். ஸோ இந்த கேஷ்பேக் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமா நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்சன்டேஜ் வந்து கால்குலேட்டட் வந்து பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே 1.5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆனுவலுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 4% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கால்குலேட்டட் வந்து பண்ணி அதை வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து ரிஃப்ளெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. இது நீங்கள் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு ஆனுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000க்கு மேலே நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக் வந்து கால்குலேட்டட் வந்து பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமா உங்களோட ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து கிரெடிட்டட் பண்ணுவாங்க. இந்த ஒரு கேஷ்பேக்கை நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கிரெடிட் கார்டை வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனில் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணணும். அப்படி யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வந்து இது வந்து கால்குலேட்டட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கார்டில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ இதில் 5% கேஷ்பேக் அப்படின்னதும் அப்படியே வந்து கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இந்த கிரெடிட் கார்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் யுவர் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸோட பின்கோடு இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயிலை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேவிசி வெரிஃபிகேஷன் இது எல்லாம் முடிஞ்சால் தான் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட் மட்டும் தான் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கோ அதே
மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும், அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸோட பின்கோடு கேட்கும், அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணும், வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு தான் வந்து வந்தது. ஃபியூச்சரில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்ங்கிற மாதிரி இதில் வந்து காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அதுவும் யூபிஐ பேஸ்ட் கிரெடிட் கார்டு. நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான யூபிஐ அப்ளிகேஷன்ஸ்லையும் இந்த கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வந்துட்டு கேஷ்பேக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. 2% கேஷ்பேக் எல்லா விதமான யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கும் 2% கேஷ்பேக்கும் இதில் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.